பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் ஏழையவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்றார் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. கிறிஸ்துமஸ் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. நாசரேத்திலே ஒரு பிரபலமான ஒரு துணிக்கடை ஒரு திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே அவர்களுடைய டெக்ஸ்டைல்ஸ் அப்படி கொண்டு வந்து எல்லா துணிகள், செருப்பு, பேக் எல்லாம் விற்கிறாங்க. அதில் போய் எனது குடும்பத்தார்கள் அம்மா கமர்லாம் போயிட்டு பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு ஜவுளி எடுத்துள்ளார்கள், அங்கே ஏழை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்பொழுது அங்கே வேலை பார்க்குற ஒருவர் சொன்னார், 56 பேகு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அதிக சேல்ஸ், மக்கள் எல்லாரும் அதிகமாக வாங்குகிறாங்க. நாம் வாங்கியிருக்கிறோம் எல்லாரும், எல்லா துணிகளும் ஏழை ஜனங்களுக்காக. அதே போல் நல்ல உள்ளம் படைத்த அநேகர் நான் அடியாருடைய அறிவிப்பை கேட்டு சேலைகள் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவருடைய பேர்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். நாத்தாண்டத்தை சேர்ந்த சந்திரா தாமஸ் அக்கா 15 சாரி, சுஜா பிரித்தி 2 பேண்ட் ஷர்ட், டாக்டர் சுவினா ரோஸ் 12 சேலை 1 ஷர்ட்டு, மகள் பென்சி 1 சுடிதார். அதே போலவே ஐசக் ஐயா 50 சாரிகள், லாரன்ஸ் ஐயா பெருங்குடி 25 சாரி, சாக்ஸிலா டீச்சர் 10 சாரி, ரோசம்மா சேவியர் ஐயா குடும்பம் 20 சாரி, 1 மூட்டை அரிசி, ஹெலன் அம்மா ராணி தோட்டம் 5 சாரி, புனிதாக்கா 10 சாரி 1 துண்டு டவல், மருதகுளம் தம்பி சுஜித் 3 சேலை 1 சாரம் 1 துண்டு, மெலினக்கா ஏஎன் குடி 6 சேலைகள், விலையுயர்ந்த சேலைகள் சொல்லி நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. வாங்கி கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு மட்டன் விருந்து அளிப்பதற்கு மட்டன் தேவைப்படுகிறது. கிடா வளர்ப்பவர்கள் விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். கிடாக்களை பரிசளிப்பீர்கள் என்றால் அது சனிக்கிழமை மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதே போலவே நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர்களும் இருந்து வருகிறது. அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அநேக வயதானவர்கள் தங்கள் கடைசி காலங்களை ஒரு நல்ல ஜெபிக்கிற இடத்துல செலவழிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறாங்க. அதனால் இந்த இடம் தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் தாராளமாக வரலாம். தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியர்கள் வந்து அங்கே இருக்கிறவங்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. 3 வேளையும் சிறப்பான உணவு அளிக்கப்படுகிறது. பிரியத்துக்குரியவர்களே, அதை போலவே இன்னுமாக நமது ஊழியத்தை சார்ந்த அநேக குடும்பத்தார் உண்டு. அதில் ஒரு சில பிள்ளைகள்
திருமணமாகி உடைந்து போய்விட்டனர், ரொம்ப உயரத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு சட்டப்பூர்வமாய் பிரிந்திருக்கிற அவர்களுக்கு நல்ல முயற்சி எடுக்கிறோம். முதல் குடும்பமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகள் இருக்காங்க, 27 வயதாகிறது. ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க. நல்லா படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 27 வயதில் தம்பி இருக்கிறாங்க. 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணவாட்டி தேவை. மூன்றாவதாக திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க, நல்ல குடும்பத்தார். அப்படி அன்பு மகனுக்கு 30 வயதாகிறது, நல்லா படிச்சிருக்காங்க, அப்பா கூட பிஸ்னஸ் பார்க்குறாங்க. நல்ல அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற மணவாட்டி தேவை. நான்காவதாக இந்த பொள்ளாச்சியில் மகள் இருக்காங்க, 27 வயது, இளம் விதவை, ஒரு குட்டி பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளையோடு அவர்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல மனம் படைத்த மணமகன் தேவை. MA BEd படித்து டீச்சராகவும் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் சனிக்கிழமை தேவனுடைய மாளிகையில் நடைபெறுகிற நம்முடைய கிறிஸ்துமஸ் மெகா கொண்டாட்டத்திற்கு அனைவரும் வரும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 11:21 கையோடு கை கோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். இன்றைக்கு நிறைய பேர் மிகப்பெரிய குற்றங்களை செய்து கொண்டு அரசியல்வாதிகளையும் அதிகாரத்தில் இருப்பவர்களையும் பணக்காரர்களையும் தேடி சென்று அடைக்கலம் புகுந்து கொள்வதை பார்க்கின்றோம். அந்த நபர்களும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கின்றபடியினாலே எவ்வளவு அவன் குற்றத்தை செய்திருந்தாலும் அவர்களை பாதுகாக்கின்றார்கள். அதனால் அவங்க தப்பிடுறாங்க, தண்டையிலேருந்து தப்பிடுறாங்க, சட்டத்திலேருந்து தப்பிடுறாங்க. ஒருவேளை உலகப்புறமான சட்டத்திலிருந்தும் போலீஸ்ட்டு இருந்தும் கோர்ட்லேருந்தும் அவங்க தப்புனா கூட ஹெவனில் பரலோகத்தில் ஒரு கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட்லேருந்து தீர்ப்பு வருது. அவன் எத்தனை பேரோட கையோடு கை சேர்த்தாலும், கூட்டணி சேர்ந்தாலும், எத்தனை லாயர்ஸ் அவனுக்கு பக்கபலமாக இருந்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பவே முடியாது. ஆண்டவர் குற்றவாளியை தப்பவே விட மாட்டார். உங்களுக்கு ரோதமாய் செயல்பட்டவர்களை அவர் விடவே மாட்டார். பழி வாங்குறது எனக்குரியது என்று சொன்ன தேவன் அவர்களை பழி வாங்காமல் விடவே மாட்டார். அவனுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். அதை போலவே பாருங்கள், நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். இன்றைக்கு உங்களுக்கு 1000 பிரச்சனைகள், 1000 வியாதிகள், 1000 கடன் பாரங்கள், 1000 பழிச்சொல்கள், யோசேப்பை போல, தாவீதை போல, யோபுவை போல எவ்வளோ நெருக்கங்கள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு மனம் இறங்குவார். அதை தடுப்பதற்கு 1000 பேர் கைகூடி நின்றாலும் முடியவே முடியாது. நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், சுகமாக வாழ்வீர்கள். துன்மார்க்கர் அழிந்து போவதை காண்பீர்கள், நீங்களோ செழித்து வாழ்வீர்கள். பிரியத்துக்குரியவர்களே, லூக்கா 1வது அதிகாரம் 29வது வசனம் முதல். அந்நாட்களிலே மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதேயாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது, பார்த்தீங்களா, மரியாள் குழந்தையை பெற்றெடுத்த தாயார், அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் பைபிளில் இருக்குது. அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. அந்த நேரத்தில் அதை அறிவித்த கப்ரியேல் எனப்பட்ட தூதன் இப்படியாக எலிசபெத்து வயதான காலத்தில், முதுமையை அடைந்திருக்கிற காலத்தில், வெள்ளை முடியாக இருக்கும் முழுவதும் இருக்கிற காலத்தில், தள்ளாடுகிற காலத்தில், அவருடைய புருஷனாகிய சகரியா தளர்ந்து போயிருக்கிற நேரத்தில் ஆண்டவராலே அவள் கற்பந்தரித்திருக்கின்றாள். தேவனாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை. இப்பொழுது நீயும் ஒரு புருஷன் இல்லாமலேயே பரிசுத்த ஆவியானவர் நல்லிடப்படினால் நீயும் கற்பந்தரிப்பாய் என்று சொன்ன மாத்திரத்தில் தான் அவர்கள் மலைநாட்டிற்கு போய் அந்த எலிசபெத்தை காண்பதற்காக போனார்களாம். இது 2 கற்பந்தரிப்புகளுமே, மரியாள், எலிசபெத், அவர் 2 பேரும் கற்பந்தரித்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விதத்தில் இருக்கிறது. ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் எப்படி கற்பந்தரிக்க முடியும்? ஆனால் மரியாள் அவர்கள் கற்பந்தரித்தார்கள். காரணம், இறைவனுடைய அனுக்கிரகம் வந்த பொழுது பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் கற்பந்தரித்தார்கள். ஆண்டவர் குழந்தையாக அவர் வயிற்றிலிருந்து பிறந்தார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவங்க கற்பந்தரிக்கிறாங்க. இப்போது என்னெல்லாமோ மெத்தட் வந்திருக்குது. ஆனால் அந்த காலத்தில் யாருமே இல்லாமல் மரியாள் கற்பந்தரிக்கிறாங்க. அதே போல் வயது முதிர்ந்த காலத்தில், தலைமுடி நரைத்து விட்ட காலத்தில், பலமே இல்லாத காலத்தில், காடு வா 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 என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற மக்கள் சொல்கிற காலத்தில் அங்கே சகரியா எலிசபெத் தம்பதிக்கு ஆண்டவர் கற்பந்தரிக்கும்படியாய் செய்தார். சர்வ செத்து கிடக்கிறவர்களுக்கு குழந்தை உண்டாகும்படியாய் செய்தார். இதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர்கள் ஊழிய செய்து கொண்டிருந்தபடியினாலே ஆண்டவர் மனமிறங்கி
அங்கே எலிசபெத்தை கற்பந்தரிக்க முடிச்சு. இது 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. 2 பேருக்குமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. ரீத்துக்குரியவர்களே, இன்றைக்கி நிறைய பேர்களை நான் சந்திக்கிற பொழுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ரொம்ப ஒரு பெரிய ஒரு இக்கட்டு. குழந்தையை தாமதிக்கிற பொழுது மிகப்பெரிய வேதனைகள், வருத்தங்கள் எல்லாம் குடும்பத்தில் ஏற்படுகின்றன, நிந்தைகள் ஏற்படுகின்றன, மக்கள் கேவலமாய் பேசுகின்றனர். அதெல்லாம் அப்படிப்பட்டவங்களை போய் நீங்கள் சந்தித்தாதான் தெரியும். ஏற்கனவே குழந்தை பெற்றவர்களுக்கு இவர்களை பார்த்தால் சிரிப்பாக இருக்கிறது. கல்யாணம் ஆகி முதல் மாதத்திலேயே குழந்தை தரித்து விட்டால், வயிற்றிலே உண்டாகிவிட்டால் அவர்கள் குழந்தையில் அவளை பார்த்து சிரிக்கிறார்கள். இதெல்லாம் சகஜமாய் நடக்கின்ற காரியங்கள். ஆனால் இங்கே நாம் காண்கின்றவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தராலே குழந்தை கொடுக்க முடியும் என்றால், உங்களுக்கும் திருமணமாகி 5 வருடங்கள் 10 வருடங்கள் 20 வருடங்களாகி குழந்தை இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்கு எத்தனை வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கலாம். பேரப்பிள்ளை காண மாட்டேனா என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம், துடித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வம்சாவளி உண்டாகுமா? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னுடைய வம்சாவளியும் வருவதை என் காலத்திலே நான் பார்க்க மாட்டேனா என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். உங்களுக்காகவே ஒரு நல்ல செய்தியை, கிறிஸ்துமஸ் செய்தியை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். குழந்தை பிறப்பு என்பது கர்த்தருடைய கையில் தான் இருக்கிறது, அது யாருடைய கையிலும் இல்லை. கற்பத்தின் கனி கர்த்தராலே உண்டாகும் பலன் என்று பைபிள் தெளிவாக சொல்கிறது. பிள்ளைகள் கர்த்தராலே வரும் சுதந்திரம், அதை யாரும் மாற்றவே முடியாது. பிரியத்துக்குரியவர்களே, எனவே உங்களுக்கு எத்தனை வயதாகி இருந்தாலும், எவ்வளவு கட்டிகள் இருந்தாலும், இல்லைன்னா எவ்வளவு உடல் தளர்ந்து போயிருந்தாலும், பெரணை இல்லாமல் இருந்தாலும், இதையெல்லாம் தாண்டி கற்பம் தரிப்பதற்கு 40 வயசு 50 வயசு ஆயிருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு குழந்தையை கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். சம்பவம் நடக்கும் பொழுது எலிசபெத்துக்கு 80 வயது இருக்கும் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 80 வயதுனா எவ்வளவு தளர்ந்து போன வயது ஒரு பெண். அவர்களும் கற்பந்தரிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தாரா? அப்படி என்றால் தேவன் உங்களுக்கும் அற்புதம் செய்ய முடியும் அல்லவா? குழந்தை இல்லாமல் இருக்கிற யாருக்காகவும் நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். அவர்கள் உங்கள் சொந்தமாக இருக்கலாம், பிடித்தவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். இல்லை உங்களுக்கே இந்த குழந்தை இல்லையே என்கிறபடினாலே பல நிந்தைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். அதிக வருத்தத்தோடு கூட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் 2 பேர்கள் கற்பம் தரித்தார்கள். அப்படி என்றால் உங்களுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்களும் எவ்வளோ ஃப்ரெட்டர்னிட்டி சென்டருக்கு போயிருக்கலாம். பல லட்சங்களை அவங்க பிடுங்குறாங்க, பல லட்சங்களை எடுத்துக்கிறாங்க. கடைசியில் ஃபெயிலியர் ஆகிப்போது, உடம்பு பலகீனப்பட்டு போகுது, உடம்பு ஊதிடுது. அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கருமுட்டையெல்லாம் எடுத்து ரொம்ப பலகீனப்பட்டு போயிடுறாங்க. அப்படி நீங்கள் தளர்ந்து போயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, கிறிஸ்துமஸ் செய்தியை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கின்றார். நேச்சுரலாக அல்லவே அல்ல. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, வேலை வயசு, குழந்தை உண்டாயிட்டாங்க, ஓகே, அது நேச்சுரல். ஆனால் பலகீனமாக இருக்காங்க, எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கலை, வயசாகிடுச்சு, உடம்பு பலகீனமாகி போச்சு, தளர்ந்துருச்சு, இனி குழந்தை பிறப்பிற்கு வாய்ப்பே இல்லை என்று சமுதாயம் சொல்லுவார். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு குழந்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். நிந்தையை எடுத்து போடுவதற்கு ஆண்டவர் வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். அதிசயங்களை செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்ற சந்ததியை பெருகச் செய்ய ஆண்டவர் சித்தம் கொள்கிறார் என்பதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. ஒரு புதிய தலைமுறை எழும்ப வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார் என்பதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. கற்பத்தின் கனி கர்த்தருக்குரியது, குழந்தையை கொடுப்பவர் கர்த்தர் என்பதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. எத்தனை தாய்மார்கள் பேர பிள்ளைகளை பார்க்கணும்னு வாஞ்சித்து கதறிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பெண்கள், வாலிப பெண்கள் திருமணமாகி குழந்தை இல்லையே என்று கதறிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப லேட் மேரேஜ் ஆயிடுச்சு, அப்படியும் குழந்தை பிறக்கலை, இன்னும் லேட் ஆகிட்டே இருக்குன்னா அவங்க ரொம்ப மன உடைஞ்சி போயிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி தான் இந்த கிறிஸ்துமஸ். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை ஏற்படுத்த கிறிஸ்துவினாலே முடியும். ரொம்ப காலமாக திருமணம் ஆகாமல் இருக்கலாம், ரொம்ப காலமாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காமல் இருக்கலாம், ரொம்ப காலமாக குடும்பத்தில் நல்ல காரியமே நடக்காமல் இருக்கலாம். அங்கே நல்ல காரியம் நடக்குது, எங்கே நல்ல காரியம் நடக்குது, எனக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லையே, கொண்டாடுவதற்கு ஒன்றுமே இல்லையே என்று
நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் அறிவிக்கிறார். இது கிறிஸ்மஸ் காலம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீண்ட காலத்துக்கு பிறகு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு சகரியா எலிசபெத்துக்கு செய்தது போல, மரியாளுக்கு செய்தது போல உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். எப்படி வேண்டுமென்றாலும், எந்த நேரத்தில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு இக்கட்டின் மத்தியில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவராலே கூடும். உங்கள் சூழ்நிலையை மாற்ற ஆண்டவராலே கூடும். இதுதான் கிறிஸ்மஸ் செய்திங்க. உங்களுக்கு உதவி செய்ய இயலாத ஒரு தெய்வத்தை குறித்து நான் பிரசங்கிக்கவே இல்லை. அதிசயங்களை செய்ய முடியாத, அற்புதங்களை செய்ய முடியாத ஒரு தெய்வத்தை குறித்து பிரசங்கிக்கவில்லை. சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நான் பிரசங்கம் செய்கின்றேன். அவர் யாருக்கோ ஒருத்தருக்கு அற்புதம் செய்தார் என்றல்ல, உங்களுக்கும் அவர் அற்புதத்தை செய்வார். தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார், உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். இருக்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இரண்டாவதாக இந்த இடத்துல பார்க்குறோம், நீ போமா, அங்கே உன்னுடைய இனத்தாளாகிய வயசான காலத்தில் இருக்கிற கிழவியாக இருக்கிற எலிசபெத்துக்கு அற்பம் தெரிச்சிருக்கிறாமான்னு சொன்ன உடனே, மேசியா பிறப்பார் என்று முன்னுரைக்கப்பட்ட அந்த குழந்தையை சுமக்க போகிற மரியாள் உடனே நேரத்தை வீணடிக்காமல் அங்கே போயிடுறாங்க. எங்கே போயிடுறாங்க? ஷீஸ் ரஷ்ஷிங் டு சிட் எலிசபெத். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் அங்கே ஏற்படுகிறது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துறாங்க. எலிசபெத் அம்மா நிறைய வாழ்த்தி திருக்கரசனமாக நிறைய பேசுகிறாங்க. ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் அங்கே உண்டாகின்றது. நிறைய அசோசியேஷன் இருக்குது. நான் 2 நாளைக்கு மேலே டிவியில் பார்த்தேன். தூய்மை பணியாளர்கள் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அவங்க எங்களுக்கு வேலையை தரலைன்னு சொல்லி சண்டை போட்டு மறியல் செய்து அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஜாக்டோஜியா ஒரு அசோசியேஷன், டீச்சர்ஸ் அசோசியேஷன், எங்களுக்கு பென்ஷன் தரலை அப்படின்னு சொல்லி அவங்க போராடி அவங்கள பிடிச்சிட்டு போகிறாங்க. பென்ஷனர்ஸ் அவங்க எல்லாம் ஒரு மாதந்தோறும் கூட்டம் போட்டு சாப்பாடு போட்டு அவங்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. ஒரு காலேஜிலேருந்து படித்து முடித்த அவங்கெல்லாம் அலுமினின்னு சொல்லி அவங்க ஒரு கூட்டணியை வச்சு வருஷந்தோறும் சந்திக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, அளவில் ஆகுறாங்க, எப்படி இருக்கிறான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஒரு சினிமாவில் இருக்கிறவங்க ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க இல்லையா? அதே மாதிரி கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட இவர்கள் 2 பேருக்குமே இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது. ஒரு ஐக்கியத்தை அவங்க வைக்கிறாங்க. இந்த 2 தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஆவியானவராலே அவர்கள் கற்பம் தரிக்கிறபடியினாலே ஒரு விசுவாச ஐக்கியம், ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டதா. இன்றைக்கி நீங்கள் யாரோட அசோசியேஷன் வச்சுருக்கிறீங்க என்பதுதான் ஒரு கேள்வி. ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்டு? கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனங்களே, யாரோடு நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீர்கள்? யாரோடு கூட அதிகமாக நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள்? யாரோடு அதிகமாக நீங்கள் நேரம் செலவழிக்கிறீர்கள் என்பதெல்லாம் நான் கேட்க வேண்டும். நான் 11வது படிக்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பெருமதிப்புக்குரிய ஜான் கோயில்பிச்சையா அவங்க அந்த உயிர்மீச்சு ஜெபக்குழுன்னு ஒரு ஜெபக்குழு நடத்தினாங்க. அங்கே போன பிறகு தான் ஐக்கியம், அவர் ஒரு ஐக்கிய சகோதரர் என்கிற பேரெல்லாம் நான் அப்பொழுது தான் முதலாக நான் கேள்விப்பட ஆரம்பித்தேன். நான் ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வந்திருந்தபடியினாலே கர்த்தருக்கும் காணியாட்சிக்கு ரொம்ப தூரமானவனாக நான் இருந்தேன். ஆனால் அங்கு சென்ற பிறகு அந்த ஐக்கியத்தின் மூலமாக, அங்கிருந்த ஐக்கிய சகோதரர்கள் மூலமாக நான் நிறைய கற்றுக்கொண்டேன். சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா சாயந்தரம் 7:30 to 9 மணி வரைக்கும் பொதுக்கூட்டம் நடைபெறும். பெண்கள், ஆண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாம் வருவாங்க. 10 மணி ஆன உடனே கடை வச்சுருக்கிறவங்க, இன்னும் வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஆண்கள் ஒரு 20-25 பேர் எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போ அவங்க முதல்ல தனிஜோம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் பாட்டு பாடுவாங்க, ஜெப குறிப்பு கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, செய்தி கொடுப்பாங்க. 1 மணி 1:30 மணி வரைக்கும் அந்த ஜெப ஐக்கியம், ஆண்களுக்கான அந்த ஐக்கியம் அனல் பறக்கும். தீப்பொறி தேவராஜ் அண்ணன், காந்தி அண்ணன், ஆனந்தராஜேஸ்வர் காந்தி அண்ணன், ஹோட்டல் வச்சிருந்தார் சுந்தர், வரவேல் சேகர் ஐயா, இப்போ நம்ம ஊழியத்தில் இருக்காங்க. நிறைய பேர், ஜோசப் அண்ணன், பேங்க் ஜோசப் அண்ணன், தோரா அண்ணன், மர்காசிஸ் அண்ணன் ஸ்டாராக இருந்தாங்க, சாலமோன் அண்ணன், இப்போ அவங்க மருமைக்குள்ளே போயிட்டாங்க, டேவிட் சாலமோன் அண்ணன், எல்லாம் சேர்ந்து எக்கச்சக்கமான பேர், ஜெயிஸ்ரான ஒரு அண்ணன், நிறைய பேர் ஜெபிப்பாங்க.
அங்கே போய் தான் நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அந்த ஐக்கியம், அந்த ஆண்கள் சேர்ந்து ஜெபித்த ஐக்கியம் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக்கொள்ள, புதிய புதிய செய்திகளை மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட, பலவிதமான ஆசீர்வாதங்களை நான் அங்கே தங்கியிருந்தபடியினாலே கற்றுக்கொண்டேன். 11th 12th UG ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் போனதுனால தான் நிறைய பாடங்களை நான் கற்றுக்கொள்ள உதவியாக இருந்தது. அதுக்கு பிறகு நான் மெட்ராஸுக்கு வந்த பிறகு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பெருமதிப்புக்குரிய வின்சல் பால் எபனேசர் ஐயா மூலமாக அவர்கிட்ட சேர்ந்து ஜெபிச்சதுனால, அவங்க கூட நான் காலேஜில் ஐக்கியமாக இருந்ததுனால வேறு யார்ட்டையும் அதிகமாக நான் பேச மாட்டேன், வேறு யார்ட்டையும் நேரம் செலவழிக்க மாட்டேன். ஐயா ரூமுக்கு வருவாங்க, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம், சேர்ந்து டெய்லி ஜெபிப்போம். மத்தியானம் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பல காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களையே பேசிகிட்டு இருப்போம். அந்த ஐக்கியம் என்னை சென்னையில் என்னை மிகவும் பலப்படுத்தியது. இங்கே ஆசிரியத்தில் ஐயா ஜான் கோல்ச் ஐயாவோட அந்த ஐக்கியத்தோடு எனக்கு இருந்த ஐக்கியம், அது என்னை பலப்படுத்தியது. வாலிப மகனே, மகளே, இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு ஐக்கியத்தில் இருங்க. ஜெபிக்கிறவர்களோடு சேர்ந்து ஒரு ஐக்கியத்தில் இருங்க. ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் ஜெபிக்கிறவர்களோடு கூட ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. இந்த ஊழியத்துக்கு போகலாமா, இங்கே ஜெபிக்க போகலாமா, இங்கே போய் ட்ராக்ஸ் கொடுக்கலாமா, இந்த மாதிரி எண்ணம் உடையவர்களோடு ஒன்று சேர்ந்து நீங்கள் வாழுங்கள். இது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. மரியாள் எலிசபெத்தோடு கலந்திருந்தார்கள், ஐக்கியம் வைத்திருந்தார்கள் என்கிற ஒரு செய்தி நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நாமும் கூட அப்படியாக ஆவிக்குரிய மக்களோடு கலந்திருக்க வேண்டும், அவர்களோடு கூட நாம் இசைந்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கின்றது. ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். யாரோடு நீங்கள் நண்பராக இருக்கிறீர்கள்? யாரோடு ஐக்கியமாக இருக்கிறீர்கள்? யாரோடு அதிக நேரத்தை நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்னெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரித்துக்குரியவர்களே, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐல் டெல் யூ ஹூ யூ ஆர். நீ உன் நண்பன் யாரென்று சொல்லு, நீ யாரென்று நான் சொல்லுவேன் என்று ஒரு பழமொழி உண்டு. யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தான் நண்பர்கள், யார் ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு நண்பர்கள். எந்த ஊராக இருக்கட்டும், யார் ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்க தான் நமக்கு சொந்தக்காரங்க. யார் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்க தான். நான் ஊழியத்துக்காக அங்கங்கே போகும்போது யாரெல்லாம் பைபிளை கையில் எடுத்துகிட்டு நடந்து போகிறாங்களோ, சண்டையெல்லாம் ஊழியம் முடிச்சுட்டு போகும்போது பைபிள் எடுத்துகிட்டு குடும்பமாக போவாங்க, அவங்க தான் என் சொந்தக்காரர்கள் என்று நினைக்கின்றேன். என் மனதில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்படும். தேர் மை ரிலேட்டிவ்ஸ், அவங்க தான் எனக்கு சொந்தக்காரங்க, அவங்க தான் என்னுடைய அப்பாவை தேடி போகிறாங்க, அவங்க யாராக இருந்தாலும் சரி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் மனசில் சொல்லிட்டு போவேன். ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம் கொள்ளணும், ஜெபிக்கிறவர்கள் நேசிக்கணும், ஊழியம் செய்கிறவர்கள் நேசிக்கணும். ஊழியம் செய்கிறவங்களை பகையாளியாக நினைக்கிற ஒரு காலம், ஊழியம் செய்கிறவங்களை ஏமாத்துக்காரங்க, காசு அடிக்கிறவங்க, அதில் மோசம் இதில் மோசம் குற்றம் சொல்கிறவங்க மத்தியில் வாழ்கிறோம். இல்லை, கிறிஸ்மஸ் என்றால் என்ன? மரியாள் எலிசபெத்தை நோக்கி ஓடுவது தான் கிறிஸ்மஸ். ஒரு ஜெபிக்கிற ஒரு மகள் இன்னொரு ஜெபிக்கிற மகளை தேடி ஓடுவது தான் கிறிஸ்மஸ். ஒரு நல்ல ஆவில் நிறைந்த அபிஷேகம் பெற்ற ஒரு மனிதன் இன்னொரு அபிஷேகம் பெற்றவரோடு இணைந்திருப்பது தான் கிறிஸ்மஸ். ஒருவர் 1000 பேரையும் 20 10,000 பேரையும் துரத்துவீர்கள் எனப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஆவிக்குரிய நண்பர்கள் முக்கியம், இழந்துடாதீங்க. ஆவிக்குரிய நட்பு மிகவும் புனிதமானது, அது எந்த காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. Never lose the spiritual friends and spiritual friendships and fellowships. அவங்களோடு கூட சேர்ந்திருப்பதை புனிதமாய் கருதுங்கள். எதை வேண்டுமென்றால் இழந்து விடுங்கள், ஆனால் ஆவிக்குரிய தோழர்களை இழந்து விடாதிருங்கள். இதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்களுக்காக கிறிஸ்மஸ் காலத்திற்காக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, நாள்தோறும் நீங்கள் கேட்கிற இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தாராளமாக அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்தலாம் என்கிற நல்ல செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வயதானவர்களை இங்கே சேர சொல்லுங்கள். இந்த வாரம் ஆசிரியர் நடைபெற கூட்டத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வர வேண்டும், அது இந்த வாரம்தான் என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? அழைப்பின் குரல் கேட்டே என் அன்பின் ஆண்டவர் என உணர்ந்தே,
அழைப்பின் குரல் கேட்டேன், என் அன்பின் ஆண்டவர் என உணர்ந்தேன். ஆண்டவர் கிறிஸ்துமஸ் காலங்களில் அழைக்கிறார். எவ்வளோ வருடமாய் குழந்தை இல்லாமல் இருக்கிற சகோதரி தாயே, இந்த நாட்களில் கர்த்தர் நீங்கள் கற்பம் தரிக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எவ்வளவு அடைப்புகள் இருந்தாலும், கற்பம் செத்து போயிருந்தாலும், சர்வம் செத்து போயிருந்தாலும், அம்மா ஐயா உங்கள் சரீரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் தேவனால் கற்பம் தரிக்க வைக்க முடியும் என்பதற்கு எலிசபெத்தும் மரியாளும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவரை துதியுங்கள். மரியாளுக்கு உதவி செய்ய முடியும் என்றால், எலிசபெத்துக்கு உதவி செய்ய முடியும் என்றால், ஏன் உங்களுக்கு அவராலே உதவி செய்ய முடியாது என்பதுதான் இந்த நாளின் கேள்வியாக இருக்கிறது. ஆண்டவரே, நீண்ட காலமாய் குழந்தை இல்லாமல் இருக்கிற பெண்கள் அநேகம் உண்டு. 5 வருடம், 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் என்று குழந்தையே இல்லாமல் இருப்பவர்கள் உண்டு. எவ்வளவோ ஃப்ரெட்டர்னிட்டி சென்டர் போய் எவ்வளவோ லட்சங்களை கோடிகளை இழந்து பலகீனப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு. கிருபையாய் அவர்களை இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நினைத்தருளும். எலிசபெத்தை கிருபையாய் நினைத்தீர், மரியாளை கிருபையாய் நினைத்தீர், கடாட்சித்தீர். ஆண்டவர் இவர்களையும் கிருபையாய் நினைத்து கற்பந்தரிக்கும்படியாய் செய். சந்ததி பெருகணும். இவர்களோடு சந்ததி முடியக்கூடாது. இவர்கள் பேரப்பிள்ளையை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். வீட்டில் சின்ன பிள்ளைகள் ஓடி ஆடணும். கர்த்தாவே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். அப்போ ரபாலா ஷஹா ரபாலா கத்த ரபாலா. கற்பத்தின் கனியை கொடுப்பது உமக்கு சித்தம். கற்பத்தின் கனி உமக்குரியது, உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்படியே செய்வீங்க, சந்தோஷப்படுத்துவீங்க. அநேகருக்கு இந்த நாளிலே இப்பொழுது ஜபத் நேரத்தில் கர்த்தாவை கற்பம் தரிக்க வைக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ராஜா, என் தகப்பனே, இந்த நாளிலும் கூட வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள், வியாதி நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது, புண்ணு ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே போகிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன பண்ணணும் தெரியல என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, வியாதிப்பட்ட இடங்களை தொடுவீராக. புண்களாக இருக்கும் என்றால் அப்படியே தொட்டு மறைய செய்வீராக. தோளினாலே மூடுவீராக. அந்த கிருமிகளை மறைய செய்வீராக. கேன்சர் என்றால் அந்த கிருமிகளை நிரந்தரமாய் அவளை விட்டு நீக்குவீராக. கட்டிகளை நிரந்தரமாய் நீக்குவீராக. நோய் தொற்றுகளை மறைய பண்ணுவீராக. எந்த இடத்துல எந்த பழுது இருந்தாலும் அந்த இடத்தை தொட்டு சுகப்படுத்துவீராக. வயிற்று வலி, முதுகு வலி, கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், அந்த பெயின், தலைக்குள்ள பெயின் எல்லாம் மறையட்டும். நீர் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்து சந்தோஷப்படுத்தும். பண நெருக்கடியிலே தவிக்கிற பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் காலத்தில் என்ன செய்வாங்க? எவ்வளவு தேவைகள் இருக்கிறது. பணம் இல்லாமல் யாராலே இந்த பூமியில் வாழ முடியுமாப்பா? ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் நீ சந்தோஷப்படுத்துங்க என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். ஐயா எசப்பா, இந்த நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும். வாலிப பிள்ளைகள் உண்மை எப்படியாவது அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, 9வது படிக்கிற பிள்ளைங்க மதுபானத்தை, பொட்ட பிள்ளைங்க மதுபானத்தை குடிக்கிறாங்களேப்பா, கஞ்சாவை அடிக்கிறாங்களே ராஜா, எவ்வளவு செய்திகளை பார்க்குறோம், வருத்தப்படுகிறோம். வாலிப சேனை உமக்காக எழும்பட்டும். அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை தார். பைக்கு வேகமாக ஓட்டி போகிற தம்பிமார், அம்மா அப்பாவுடைய கண்ணீரை கண்டு அவளை ரசிக்க வேண்டும். மொபைல் அடிமைத்தனத்தில் பொருளை ரசிக்க வேண்டும். ஐயா, வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை உண்டாக்கி தாரும். வயதானவர்களுக்கு கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. நீங்கள் அப்படியே செய்வீங்க. சோத்திரம். தொடர்ந்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை, இந்திய தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நான் ஸ்ரீ திராட்சைப்பழ தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சியிலே பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் சிறப்பாய் முடியட்டும். அடைக்கலான்குரிய முதலில் சேர அநேகரை அழைத்து கொண்டு வரோம். நாமும் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களையும் செய்யும். உமக்கு எல்லா துதிகிற மகிமையும் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் பிரசன்னமும்
உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.